ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆட்டம் களைகட்டுது தாங்க சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு பிடிச்சது எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. சாப்பிட்றது, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே மல்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே வந்த இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவமானப்பட்டு நிற்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தம்பி யாருக்கும் தெரியாது மறைச்சி வச்சிருக்கிற விஷயம் அவர் வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஏன்னா ரேணுகாவோட ஃபோட்டோ தான் என் தம்பி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். அதுபோக மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் அவன் வேற ஒரு பொண்ணு நினைக்க மாட்டான், ரேணுகாவை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய அன்னபூர்ணியம்மா மல்லி நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்மளுடைய மல்லி கொஞ்ச நேரம் ஏச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரேணுகாவை மட்டும் பிடிக்காது. ரேணுகா போனப்போ அவருமே வாழ்க்கையை வெறுத்துட்டு இருப்பார். ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். அவருடைய சந்தோஷமாக இந்த வெண்பா தான் இருக்கா. வெண்பா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக விஜய் இப்போ நம்ம முன்னாடி இருந்திருப்பாருன்னு தெரியல. அவர் வாழ்கிறதே வெண்பாவுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய்க்கு கண்ணிலேருந்து கண் கலைஞராக ரேணுகாவை பற்றி இந்த வெண்பாவை பற்றி பேசுனதுமே இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, என்ன ரஞ்சிதா நம்ம என்ன சொன்னாலுமே கோல் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கா. நம்ம அவ்வளோதானா, போட்டியில் தோத்துட்டா இந்த பூவை கட்டி அவள் தலையில் வேற வைக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா இதுக்கு அடுத்து கேள்வியெல்லாம் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே போட்டியை முடிச்சாகணும்ல அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட கேள்வியை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. மல்லி நீ இப்போ சொல்லு, விஜய் தம்பிக்கு வண்டியில் போகிறது பிடிக்குமா இல்லை காரில் போகிறது பிடிக்குமா அப்படின்ட்டு. அவருக்கு பைக்கில் போகிறது தான் இன்ட்ரெஸ்டே அதிகம். நம்ம விஜய்க்கு ஒரு காலத்துலேயே அவர் காரில் போகிறதுக்கு விரும்புறதில்ல. ஆனால் வேறு வழி இல்லாத பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்றதுக்கோசரம் மட்டும்தான் அவர் காரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் தெரியாத இந்த ராஜேஸ்வரி தற்கூரி, ரஞ்சிதா தற்கூரியம் விஜய்க்கு எப்பவுமே காரில் போக தான் பிடிக்கும், வண்டியில் போக சுத்தமாக அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி மொக்க வாங்கிடுறாங்க. என்ன ராஜுமா, நான் உங்களை எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சேன். நீங்கள் விஜய் மாமா கூட பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருந்துறீங்க. விஜய் மாமாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்காது அப்படின்றதெல்லாம் அத்துபடியாக எடுத்து வச்சு இந்த மல்லி முன்னாடி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எல்லாமே நான் நோஸ்கட் ஆகிற மாதிரி இந்த மல்லி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு போகிறா. நீங்கள் எல்லாமே தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நீ வாயை மூடுறி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதாவோட வாயை அடைக்கிறாங்க. நம்முடைய மல்லி இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.